நீ இங்கே இரு, இத வந்துட்டேன். ஏண்டா அவசர அவசரமா ஊருக்கு போற பொண்ணாண்டிய இங்க வரதுக்கு தானா? அரியாள்றா நீ டாய். அவனுச்சுக்கிறேன்டா உன்னை. பையன் சாவ நோக்கி வந்திருக்கான்டா. வித்யா, வித்யா, சங்கர், நீங்களா சங்கர்? வித்யா, என்ன ரெண்டு பேரும் சந்திச்சிருக்கணுமே, இன்னும் என்னடா பண்றா? வாங்க சங்கர். வித்யா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? போய் மெடிசன் பேக்க கொண்டு வா போ. வித்யா, வித்யா, ஏண்டா சங்கர் அருந்து பட்டி ஏண்டா கேட்ட? யாருக்கு உடம்பு சரியில்லை? வித்யாவுக்கா அனக்கா? கீப் குவைட். இங்க எப்போ வந்தீங்க? நான் ஏதாவது மயக்கத்தில் இருந்தேனா? கவலைப்படாத, இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இதுவரை நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? உஷன் மத்தியில நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருந்தீங்க. நீ என்ன செய்த நான் சொன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவேன். சொல்லுங்க சார், நீங்க நிச்சயமா சொல்லணும். ஒரு வெடிகுண்டால நீ என்ன கொல்ல பார்த்த. நானா? உங்களையா? இருக்காது, இருக்கவே இருக்காது. பதட்டப்படாது. விஷம் மருந்த உன் உடம்புல ஏத்தி என்ன கொல்லும்படி எதிரிங்க உன்னை தூண்டிருக்காங்க. ஆண்டா சங்கர், எல்லா கொலையாளியும் தயார் செய்யற மாதிரியே வித்யாவையும் தயார் செஞ்சிருப்பாங்களோ? ஆமா. சங்கர், கையில பாத்தியா அவங்க இன்ஜெக்ஷன் பண்ண வடு. இது மிருகத்தனம். உங்களையே கொல்லும்படியா என்ன தூண்டி விட்டுருக்காங்களே, இது கொடுமை சங்கர், கொடுமை. டோன்ட் வரி, இதுக்கா நான் கொஞ்சம் கூட வருத்தப்படல. உன் மனசு எனக்கு நல்லா தெரியும். வித்யா, நாங்க ரெண்டு பேரும் உன்னை விட்டு எரிஞ்சு போனதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு நல்ல அவனை பத்தி சொல்லு. இருங்க, நான் எங்க அண்ணனுக்கு போன் பண்ணேன். அவரு நமக்கு எல்லா உதவியும் செய்யறதாக சொன்னாரு. அப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியலையே. இப்ப நீ சுகமா இருக்க பாரு, அதுவே எனக்கு போதும். சங்கர், என்ன பாவியாக்க பார்த்த எதிரிங்களை சும்மா விடக்கூடாது. பதட்டப்படாத. இங்க நடந்த விஷயம் ரகசியமாவே இருக்கு. அப்பதான் எதிரிகளை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு சுலபமா இருக்கும். முதல்ல நாம நாகமலை எஸ்டேட்டுக்கு போவோம். ஐயோ, அங்கதானடா கார்ல போன அசோகனுக்கு அடி வச்சாங்க. ஆமாண்டா, அங்க போய் மேல ஆக வேண்டிய காரியங்களை கவனிப்போம். நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ. கம் ஆன், குயிக். ஜாய் சா ஹங்கர், எதுக்கு இந்த மருந்து டப்பாவை எடுத்துக்கறா? எத்தனை இன்ஜெக்ஷன் இன்னும் ஆவப்பட போதா? ஊர்லயே இருந்திருக்கலாம். இவனோட வந்து ஆண்டா என் ஆளு பார்த்தா என் மான அண்ணடா வருது.
அழிச்சங்கானா டேய், கண்ணாடியை பார்க்காம ரோட பார்த்து ஓட்டுற. உனக்கு என்னடா நீ உட்கார்ந்து இருக்கிற? என்ன சொல்லு ஏண்டா இந்த கார்ல ஒரு ஏசி வச்சிருக்க கூடாதா? நீ வர்றதே ஓசிக்காரு, உனக்கு ஏசி வேறையா? சரி, ஒரு ரேடியோ லவ் டு இட் கேக்குறதுக்கு ஒண்ணுதான் நீ பாடி சொல்லடா. நம்ம காரியம் வெற்றியா முடிஞ்சா எனக்கு என்ன தருவீங்க? நான் தான் உனக்கு என்னையே தந்துட்டேன். நீ வந்துட்டடா. என்ன சொல்லு, நான் என்ன தர்றது அம்மாவுக்கு? அவ குடுப்பாடா உனக்கு. எதை? உத. ஹலோ ஹலோ, சங்கரோட கார் எங்களை தாண்டியாச்சு. ஆமா, இப்பதான் ஓவர். பேசாம காரை ஓட்டுற. அவன் இல்லடியா இருந்தா நான் சோழ வர ரேஸ்ல வந்து என்ன வெயிட் பண்ண சொல்றா. மன்னிக்கணும், எதிர்பாராம உங்க பாதையில குறுக்க வந்துட்டான். எங்க ரேடியேட்டர் பாயில் ஆயிடுச்சு. இன்னும் 2 நிமிஷத்துல உங்களுக்கு வழி விட்டுறோம். இன்ஜினை தூக்கி ரோட் மேல போட்டு ஏதாவது மாடு வந்தா கட்டி இழுத்துன்னு போங்கயா. வா, வண்டி ஓட்டுறானுங்களா? வண்டி தலையில ஒரு தொங்கு. கையில துப்பாக்கி இருக்குதுன்னு துணிச்சலா பேசுறீங்களா? ஒண்டி கொண்டி வரீங்களாடா? சங்கர், இனிமே நீ எங்கிட்ட இருந்து தப்பவே முடியாது. இந்த 2 பேரையும் காட்டுக்குள்ள கொண்டு போய் சுட்டு தள்ளுங்க. கொண்டு போங்க. கடைசியா ஒரே ஒரு சிகரெட்.
எப்படியும் என் உயிரை காப்பாத்துறீங்க. That's all right. இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல. நீ செத்தா மாதிரி படுத்து. Come on, quick, 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 quick. படுத்து, come on. நல்லா 4 பக்கம் தேடி பாருங்க. ஆனா ஜாக்கிரதை. Thank you.